ஒரு 15 வயசு வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம கணக்கில் வச்சுக்காம விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை 3 பாகமாக இப்போ யோசிக்கும் போது தெரியுது. ஒரு பாகம் வந்து கிராமத்தில் ஓராண்டு இருந்தது, மோகனாஸில் 1 வருஷம், அப்புறம் ஓவியக்கல்ல சேர்த்து 8 ஆண்டுகள் ஓவியனாக வாழ்ந்தது ஒரு பகுதி வாழ்க்கை. மிச்சம் உள்ள 40 ஆண்டுகளில் 192 படங்களில் பண்ணால் கூட அதுலேயே 2 பிரிவு பண்ணி 10 ஆண்டுகள் நாடகங்களில் பண்ணேன். வெறும் நடிகனா இல்லாமல் 10 ஆண்டுகள் நாடகம் பண்ணேன். அப்புறம் ஹீரோக்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் அது கொஞ்சம் போர் அடிக்கும் போது டிவி சீரியலுக்குள்ளே போய் அந்த சின்ன திரையிலும் கிட்டத்தட்ட ஒரு 8-9 ஆண்டுகள் முடிச்சிட்டேன். அப்புறம் இதெல்லாம் போர் அடிச்சோன்னா அப்படியே விட்டுட்டு மேடைக்கு வந்து எழுத்து பேச்சுன்னு வேறு துறைக்கு வந்தேன். இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற விஷயம் என்னென்னா, பிறந்த நாட்களை நான் கொண்டாடுவதில்லை. தினமும் காலையில் சூரியன் உதிக்குது, அதை கொண்டாடிட்டா இருக்கிறோம். அது மாதிரி பிறந்தாச்சு, எப்போ பிறந்தா அது மறந்து போன விஷயம். இப்போ பொழுது போலேன்னு இவங்க எதாவது பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு இது சந்தோஷமான விஷயம் என்னென்னா, படைப்பை போற்றுங்கள், படைத்தவனை விட்டு விடுங்கள். இப்போ எனக்கு அந்த பாராட்டுகள்லாம் எனக்கு வேண்டாம், அது தேவையில்லை. எனக்கு நான் படைத்தவைகளில் மிகப்பெரிய விஷயமாக நினைக்கக்கூடியது மிக குறைந்த தொகையில் இப்போ எங்கள் பசங்க வந்து ஒரு நாளைக்கு சாப்பாடு கூட்டி போகிறாங்க. ஒரு சண்டே வந்து ஒரு குடும்பம் போய் ஒரு சார் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தால் 15,000 ரூபா ஆகுது பில்லு. ஆனால் 7 ஆண்டுகள் வந்து டெல்லியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை ஊரில் தெருவில் படுத்தேன், என்ன சாப்பிட்டேன்னு தெரியாது. அப்படி 7 ஆண்டுகள் வந்து இந்த ஓவியக்கலைக்கு நான் செலவு பண்ணும்போது எனக்கு மொத்த செலவு 7,500 ரூபா. அந்த உயர்ந்த லட்சியங்களோடு குறைந்த செலவில் ஒரு ஆண்டி பண்டாரமாக அந்த வாழ்ந்த அந்த காலம்தான் என் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் இன்னொரு தடவை வாழணும்னா அந்த வாழ்க்கை தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்த இந்த காபி டேபிள் புக்கும் உள்ளே பார்த்த பெயிண்டிங்கும், தினமணி வைத்தியராவும் சரி, என் தம்பி தமிழ் மணியும் சரி, அறிவுமதி அவன் இன்னொரு தம்பி, இவங்கெல்லாம் வந்து ஓவியங்களை பார்த்துருக்காங்க. வசந்த் சொன்ன மாதிரி இவ்வளவு பரிணாமங்களில் வெரைட்டி அவங்க பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை வந்து எங்கேயோ மூலையில் வந்து தூசு தட்டி கிடந்த பூசணம் பூத்து கிடந்த விஷயத்தை தூசு தட்டி எடுத்து அந்த ஒரிஜினல் குவாலிட்டியில் தியாகு வந்து இதை வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்கான். என்னுடைய பிள்ளைங்க சாரில் நான் அந்த பையனுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவன் வந்து என் வாத்தியாருடைய ஸ்டூடெண்ட். எனக்கு வாத்தியார்னு எனக்கு சீனியர் அல்பான்ஸோடைய ஸ்டூடெண்ட்டு. வெறும் டிசைனர் வெறும் டெக்னாலஜி மட்டும் தெரிஞ்சு அதை பண்ண முடியாது. அது அந்த அந்த கலர்களுடைய அது டேஸ்ட் என்ன, அது கலர் தொட்டு பார்த்து அதை வரைஞ்சி பார்த்தவன் செய்யணும். அதனால தான் அவன் அதை மாதிரி பண்ணியிருக்கான். அந்த காபி டேபிள் புக்கு போட்டதில் நான் வந்து மனப்பூர்வமாக சந்தோஷப்படுறேன். அடுத்தது வந்து இன்னொரு புக்கு வந்து திரைப்படத்துறை சார்ந்த ஒரு புத்தகம் போடணும்னு சொன்னால் முடியவே முடியாதுட்டேன். எனக்கு தெரியும். நமக்கு நம்ம இந்த சட்டை, இந்த வாழ்க்கை, இந்த திருமண வாழ்க்கை, அதுக்கு பிறகு பிறந்த குழந்தைங்க எல்லாமே திரைப்படத்துறை போட்டது தான். அதில் வந்து குழப்பமே வேண்டாம். இன்றைக்கி நீங்கள் எல்லாம் எத்தனை பேர் கேமரா வச்சு வந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் திரையுலகம் தான். அது குழப்பமே வேண்டாம். அந்த திரையுலகம் தான் இந்த பாப்புலாரிட்டி கொடுத்துச்சு, இந்த வாழ்க்கை கொடுத்துச்சு, இந்த வசதி கொடுத்துச்சு, இந்த குடும்ப வாழ்க்கை கொடுத்துச்சு, எல்லாம் கொடுத்துச்சு. ஆனால் அதுக்காக நான் வந்து திரையுலகத்தில் வந்து இமாலய சாதனை முடிஞ்சிட்டேன்னு சத்தியமாக சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு மனசாட்சி இருக்குது. என்னுடைய மனசாட்சியின் அடிப்படையில் நடிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எனக்கு முன்னாடி உள்ள தலைமுறையில் உலகப்போல் சிவாஜி என்னுடைய வாத்தியார். சிவாஜி கணேசன் எந்த தலைமையில் கமல்ஹாசன் 2 பேரும் தான் நான் பார்த்து பிரமிக்கிற ஒரு நடிப்பை காட்டினாலுங்க. அந்த கேட்டகரியில் நான் வந்து என்னை வச்சுக்க முடியாது. அப்படிலாம் எனக்கு பேராசையெல்லாம் கிடையாது. எனக்கு பேராசை கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய காபி டேபிள் புக்கில் வரவே கூடாது சொன்னேன். அப்போ வந்து எல்லாரும் என்னை வேறு மாதிரி கோணத்தை மடக்கிட்டாங்க. 1948 சந்தையில் படத்தை 650 பிரிண்ட் போட்டு எடுத்தவர் SS வாசன் அவர்கள். 35 லட்சம் ரூபா செலவு பண்ணி 1945 படம் எடுத்தவர். வஞ்சிக்கோட்டை வாழைவன் 58 படம் எடுக்கிறாரு. அவையார் படத்தை 5 வருஷம் படம் எடுத்தார். தென்னாட்டின் சிசில் பி டெமினிஸோட வாசன் அவர்களை டைரக்ட் பண்ணார். எனக்கு ஒரு ஷார்ட் டைரக்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி வாசன் டைரக்ட் பண்ணி நடித்தவங்க இந்த இப்போ நாட்டில் யார் உயிரோடு இருக்காங்க? சிவாஜியெல்லாம் போயிட்டார், எம்ஜிஆர்லாம் போயிட்டாங்க, பல கதாநாயகிகள் போயிட்டாங்க. ஸோ கதாநாயகர்களில் வந்து வாசன் டைரக்ஷனில் நடித்தவன் நான் ஒருத்தர் இருக்கிறேன். அதே மாதிரி ஏபி நாராயணன் படங்களில் நிறையா படங்களில் வந்து கடவுள் வேஷம் போட்டவன் நான் இருக்கிறேன். அதாவது ராமராவ் அவர்களுக்கு அப்புறமா வந்து கடவுள் வேஷம் போட்டு மறுதளிக்க முடியாத கடவுள் வேஷம் நீ தான் சொல்லி கிட்டத்தட்ட 25 வருஷமாக தொடர்ந்து வந்து அந்த வேஷம் யாருமே போட முடியாது என்னை அடிக்க வச்சவர் ஏபி நாகராஜன் அவர்கள். அந்த ஏபியனோட நான் படங்களை பண்ணியிருக்கேன். இந்த பக்கத்தில் சங்கரா உட்காந்துருக்காரு, பக்கத்தில் S.V. சுப்பையா, பத்மினி உட்காந்துருக்காங்க, ஓஏகே தேவர், நான் எல்லாம் உட்காந்துருக்கோம். கண்கண் டைம்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து ரங்கராவ் வந்து என்ன மாதிரி கெட்டப் இருக்கணும், என்ன மாதிரி டயலாக் பேசணும் அப்படின்னு மொத்தத்தையும் நடிச்சு காட்டாரு. S.V. சுப்பையா வேஷம் நடிச்சு காட்டாரு, பத்மினி பெண்மாய் நடிச்சு காட்டாரு, வில்லன் வேஷம் தேவரமாக நடிச்சு காட்டாரு, ஹீரோவை நடிச்சு காட்டாரு. மொத்தமாக அந்த கதை படத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரம் என்ன வசனம் பேசி, என்ன காட்சியில் பேசணும், எப்படி நடிப்பான மொத்தத்தையும் மோன ஆக்ட் வந்து 2.5 மணி நேரம் பண்ணி கீழே போட்டு ஆடுவார் KS கோபாலகிருஷ்ணன். அந்த மாதிரி மந்திரி இந்த மண்ணிலையும் பார்க்கவே முடியாது. ஸ்கிரிப்டே கிடையாது.
2 மணி நேரம் படத்தை வந்து மொத்தமாக நடிச்சு காட்டுறான் ஒருத்தர், இத்தனை பேர் முன்னாடி உட்காந்து நடிச்சு காட்டுற கீழே படுத்து அழுகிறாரு. டே நீ நவீன அவஸ்தா, நீ முன்னமே ஆள் பார்க்க முடியாதுன்னு ரங்கராஜ் சொன்னார். அந்த மனிதனோடு நான் பணிவிருந்திருக்கின்றேன். 100 படங்களில் பண்ணாலும் 100 படங்களில் வந்து என் வாழ்க்கையை பிடித்த படங்களில் வந்து 5 படங்கள் என்று கேபி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த 5 படங்கள் 3 படம் என்னுடைய படம். ஒன்று சொல்லத்தான் இருக்கிறேன், ஒன்று இன்னொன்று வந்து அக்னி சாட்சி, இன்னொன்று சிந்து பைரவி. 5 படங்கள் அவருக்கு பிடிச்ச படம்னா அது 3 படம் நடிச்சு எவ்வளோ பெரிய விஷயம். இந்த அனுபவங்களை நீங்கள் பெரிய ஆளாக இருக்க வேண்டாம், தேவையில்லை. இந்த மாபெரும் மேதைகளோடு, சரித்திரம் படித்த மேதைகளோடு நீங்கள் வாழ்ந்துக்கீங்க. அந்த அனுபவங்களை சின்ன 2 பேரில் பதிவு பண்ணுங்க. அது புத்தகம் வேணும்னு சொல்லி அது பார்த்து ஆச்சரியமாக எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அது பார்த்தா அந்த ஃபில்ம் ஆல்பம் வந்து இன்னும் பிரமாதமாக இருக்குது. ஏன்னா இந்த பெயிண்டிங் ரசிகர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஃபில்ம் ஆல்பத்தில் ஸ்டார் வாட்ஸரோடு நான் பதிவு ஆள் முன்னது அதே மாதிரி நாளைக்கு ரெடியாக போகுது. ஸோ அதோடு பண்ணிட்டாங்க. 3வது விஷயம், தமிழறிவு மணியனுக்கு தமிழ் அறிவின்னு பேர். அவரெல்லாம் வந்து எனக்கு மகாபாரதம் நான் வந்து பேசுறதுக்கு அந்த ஒரே கம்பராமாயண உரைக்கு வந்தார். இதுக்கு வந்து அவர் எழுதி கொடுத்த லெட்டர் வந்து எனக்கு ஒரு எப்படி பெஞ்ச் மார்க் மாதிரி, இனிமேல் அதுக்கு மாதிரி அவர் எழுதுவா தெரியல. அப்படி ஒரு எழுதி மகாபாரத உரையை பற்றி ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இவங்கெல்லாம் வந்து ஒரு 5000-10,000 மீட்டிங்கில் மேடையில் பேசுகிறவங்க. அவங்க பேசுகிற தமிழ் நான் கற்பனையே பண்ண முடியாது. அவர்கள் வந்து அந்த கம்பராமாயண மகாபாரத்தை பார்த்து நெகிழ்ந்து போயிட்டாங்க. மொத்தமாக பார்த்தோன்னா 2005-6 நான் பேச ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரு 10 ஆண்டுகளில் நான் மிகப்பெரிய பேச்சாளர் இல்லை. 10,000 மீட்டிங் வேணும்னு இருக்காங்க. நான் மொத்தமாக வந்து 25 மேடை கூட ஏறி பேசுனது. 25ல் 14 உரைகள் பெரிய உரை நிறுத்தினேன். 14 டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. அந்த 14 மிகச்சிறந்த உரைகளில் ஒரு 10 உரையை இப்போதைக்கு ஒரு பேக்கேஜாக போட்டு நாளைக்கு அந்த அதையும் வெளியிட போகிறாங்க. சிவகுமார் பேசிய உரைகளில் பெஸ்ட் 10 உரைகள். இப்போ நான் பேச்சாளனாக என்னுடைய மிகச்சிறந்த உரைகள் 10. இந்த நடித்தல ஸ்டார் வாட்ஸோட நடித்ததை பற்றின ஒரு ஆல்பம் ஒன்று. இந்த பக்கத்தில் வந்து காஃபி டேபிளில் ஓவியங்கள். இது வந்து இதுக்கு மேலே வந்து என்னை வந்து அவங்க பெருமைப்படுத்தவே முடியாது. கேட்டால் எனக்கு மாலை மரியாதை யாரும் போட முடியாது. இப்போ வந்தாலும் பார்த்தா கொண்டு வந்தால் பொண்ணால் போத்திட்டேன்னா அவருக்கே போத்தி விட்டேன். நான் பொண்ணாலாம் போத்திக்க மாட்டேன் நான். புரியுங்களா? ஸோ என்னை சந்தோஷப்படுற விஷயம், இந்த உலகத்துக்கு நான் விட்டு போகின்ற விஷயம் என்னுடைய ஓவியங்களும் அந்த ஸ்டார் வாட்ஸோடு நடித்த படங்களை பற்றின ஒரு செய்திகளும் இந்த உரைகள் தான். அந்த 3 விஷயத்தையும் வந்து இந்த உலகத்துக்கு பதிவு பண்ணுறதுக்காக 2 குழந்தையை கொடுத்த இறைவனுக்கும், அவனுடைய கனவை நனவாக்கிய இன்னொரு பையன் தனஞ்சயன் அவனுக்கும், இது உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்துறேன் இந்த மீடியா நண்பர்களுக்கும். நீங்கள்லாம் இல்லைன்னா அது எப்படி போகும்? இந்த நாங்கள்லாம் சென்னை வந்த காலத்து இத்தனை மீடியாலாம் எதுவுமே கிடையாது. இதே லைட் உலா அகாடமியில் நான் 10 எக்ஸிபிஷன் திறந்து வச்சுருக்கிறேன். 25 பேர் மேக்ஸிமம் இருப்பாங்க. 2ஆவது வந்தால் 30 பேர் இருப்பாங்க. அவ்வளோதான். மொத்தமாக நேற்று முந்தாள் வந்தால் மூச்சு முட்டுது எங்கே ஒழிச்சிக்கலாம்னு அப்படி ஒரு கிரௌடு. இதெல்லாம் வந்து மீடியா, நீங்கள் எல்லா சைடில் உள்ள மீடியாக்காக நீங்கள் கொடுத்த ஒரு ஆதரவு தான். அதனால் இது உலகம் பூரா வந்து இந்த படைப்புகளை கொண்டு போவதற்கு நீங்கள் எடுத்துக்கிட்ட மீடியாக்கள் எடுத்த விஷயத்துக்கு என் வாழ்நாள் முழுக்க நான் உங்களுக்கெல்லாம் நன்றிகள் கடன்பட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.